அந்தரங்க ஜெபம். இந்த 3 வருஷம் எலியா என்ன பண்ணார் உலகத்துக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? அவர் போய் உட்கார்ந்து இருந்தார், காகம் வந்துச்சு, சாப்பிட்டார். அதுக்கப்புறம் சாரி பார்த்து வீட்டுக்கு போனார், சாப்பிட்டார். இது மட்டும்தான். ஆனா மக்களுக்கு தெரியாத இன்னொரு பக்கம் இருக்கிறது. என்ன தெரியுமா? அவர் கருத்தாய் ஜெபிக்கிறவராயிருந்தார். நம்முடைய வாழ்க்கையின் அந்த அந்தரங்க ஜீவியத்துல ஜெப ஜீவியம் என்பது ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கணும். இந்த 3 வருஷம் ஜெபித்த எலியாதான் கர்மேல் பர்வதத்தில் நின்று ஜெபிக்கும் போது அக்கினி இறங்கினது. என்னுடைய அந்தரங்கத்திலே ஜெபமே இல்லாம நான் வெளியே வந்து எவ்வளவு சத்தம் போட்டாலும் நோ யூஸ். அதனாலதான் இந்த ஜெபத்துக்கு பேர் கருத்தான ஜெபம். எது கருத்தான ஜெபம் தெரியுமா? கேட்கப்படுகிற எல்லா ஜெபமுமே கருத்தான ஜெபம். இந்த 3 வருஷம் நமக்கு தெரிஞ்சது, எலியா சாப்பிட்டு இருந்தார், எலியா கேரி தாற்றண்டையில் ஒளித்திருந்தார், அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போனார், அங்கிருந்து இங்க வந்தார். இல்ல, பைபிள் அழகா ரெக்கார்ட் பண்ணி இருக்கு. அவன் மழை பெய்யாதபடிக்கு. நமக்கு தெரிந்த ஜெபம் எலியாவின் வெளியரங்கமான ஜெபம். கர்மேல் பர்வதத்திலே உச்சியிலே மழை பெய்யும்படி அவன் ஜெபித்த ஜெபம். அப்ப அவனுக்கு நமக்கு தெரியாத ஒரு பிரேயர் லைஃப் எலியாவுக்கு இருக்கிறது. நம்ம ஜெபிக்கிறவங்கன்னு வெளியே தெரியுது, அவங்களுக்கு தெரியாத ஒரு ஜெப ஜீவியம் நமக்கு இருக்கணும். இது யாருக்கு இருந்தது என்றால் இயேசுவுக்கு இருந்தது. இது எல்லாருக்கும் தெரியாது, ஆனா சீஷர்களுக்கு மட்டும் தெரியும். எனவேதான் இயேசுவின் இடத்துல வந்து கேட்டாங்க, ஆண்டவரே ஜெபிக்க எங்களுக்கு சொல்லித்தாங்க. அவங்க எல்லாம் ஜெபிக்க தெரியாதவங்களா? எல்லாரும் ஜெபிக்க தெரிஞ்சவங்க தான். ஆனா இவர் சீக்கிரட்டா போய் ஜெபம் பண்றாரு, இருட்டோட இருட்டா எழுந்து போய் ஜெபம் பண்றாரு. இது யாருக்குமே தெரியாது. இரவெல்லாம் ஜெபம் பண்றாரு, இது யாருக்குமே தெரியாது. ஒரு மலையில பேதுரு, யோவான், யாக்கோபை கூட்டிட்டு போறார். அவங்க 3 பேரும் தூங்குறாங்க, இவர் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு தான் கேட்கிறாங்க, எங்களுக்கும் ஜெபிக்க சொல்லி கொடுங்க ஆண்டவரே. நல்ல கவனிங்க, மத்தேயு 6:6 இப்ப நான் சொல்லப்பட்ட வார்த்தை. நான் கதவை அடைக்கும் போது பிதா எங்க இருக்கிறாரா? அந்தரங்கத்தில் இருக்கிறார். அதன் அர்த்தம் என்னன்னா, நான் டோரை க்ளோஸ் பண்ணும்போது ஜெபிக்கணும்னு நான் கதவை அடைச்சிட்டேன்னா அந்த ரூமுக்குள்ள யார் இருக்கிறா? பிதா இருக்கிறார். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நான் கதவை அடைக்கிறது மேட்ரு கிடையாது, அவர் கூட இருக்கிறாராங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்றது தான் மேட்ரு. நான் கதவை அடைச்சா கர்த்தர் என் கூட இருக்கணும்.